உணவு எங்கள் எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம். இலங்கை ஃபுல்லாகவும் ஒரே மாதிரியான உணவுகள் தான் இருக்காண்டா இல்லை. ஒவ்வொரு இடத்துக்கு இடம், ஜாழ்ப்பாணத்தில் வைக்கிற மீன் கறிக்கும் காலியில் வைக்கிற மீன் கறிக்கும் மட்டக்களப்பில் வைக்கிற மீன் கறிக்குமே கணக்கு வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் அந்தந்த ஊர்கள் இருக்கிற காலநிலை, அங்கே என்னென்ன பொருட்கள் கிடைக்குதுன்றதை கொண்டு பல்வேறு விதமாக மாறுபடும். இதை கவனிக்கத்தான் நாங்கள் இந்த சீரீஸ் செய்கிறோம். இலங்கையில் இருக்க 25 மாவட்டத்துக்கும் போகிறோம். 25 மாவட்டத்தில் இருக்கிற உணவுகளையும் அங்கே இருக்கிற ஒரு வீட்டோடு சேர்ந்து சமைச்சு அவையில் என்ன வளமையாக ஒரு மத்தியான சாப்பாடாக சாப்பிடணுமோ அதை அவையலோடு சேர்ந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். நான் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தெனியாயண்டு இலங்கையில் ஒரு ஊரில் இருக்கிற தெனியாய தோட்டத்தில் தொழிலாளர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா சுற்றி அவையோட வீடுகள் எல்லாமே இருக்குது. இங்கே நாங்கள் ஒரு அக்காண்ட வீட்டை போய் அவவோட இந்த மத்தியான சாப்பாட்டை அவள் வளமையாக ஒரு மத்தியான சாப்பாட்டில் என்னெல்லாம் உள்ளடக்குவாவோ அது எல்லாத்தையும் கொடுத்து அவவோட சமைச்சு சாப்பிட போகிறோம். வாங்க உள்ள யாழ்ப்பாணத்து வீட்டு ஓடியல் குள்வாசம் கிழக்கே திருகோணமலை கடைகளின் இனிப்புகள் மத்திய மலை நாட்டின் ஆவி பறக்கும் இடியப்பம் தெற்கே காலியில் ரொட்டுக்கடை ரொட்டி மட்டக்களப்பு கமக்கும் மீன் குழம்பு கண்டி மலைகளில் ஊரைப்பு சம்பல் ஒவ்வொரு ஊரிலும் உணவு ஒரு கவிதை எல்லா சுவையும் ஈழத்தின் பெருமை இது டேஸ்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. இலங்கையின் தென்பகுதியில் மாத்திர மாவட்டத்தில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழிகை கிராமம் தான் இந்த தெனியாய கிராமம். இங்கே நாங்கள் வரைக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இலங்கையின் வெவ்வேறு பகுதிகள் விட இங்கே காலநிலை கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்துச்சு. இதுக்கு காரணம் இதுண்டு ஒரு பக்க எல்லையாக இருக்கிற சிங்கராஜ காடு. அதே மாதிரி இந்த கிராமத்தை சுற்றி எக்கச்சக்கமான தேயிலை தோட்டங்களையும் தொழிற்சாலைகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் இங்கே இருக்கிற மக்களோட பிரதான வருமானமாக தேயிலை பயிற்சியாக தான் இருந்தது. தெனியாவில் பாரம்பரிய சிங்கள உணவுகள் மலைய உணவுகளோட கலந்து செல்வாக்கு செலுத்துறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஒரு அக்காண்ட வீட்டை போகிறதுக்கு முதல் சில மரக்கறிகளையும் மீன் உணவுகளையும் வாங்கிட்டு போனாங்க அன்றைக்கு மத்தியான சாப்பாட்டை சமைக்கிறதுக்கு. அங்கே இருக்கிற மரக்கறிகளை பார்க்கும்போது பல மரக்கறிகள் அங்கேயே உற்பத்தி செய்யப்படுறதா இருந்தாலும் சிலதுகள் வெவ்வேறு பிரதேசங்களில் இருந்து கொண்டு வந்து விற்கக்கூடியதாகவும் இருந்தது. மீன் இப்போ இந்த மலையக தோட்ட தொழிலாளர்கள் அந்த அக்காவோட எல்லாம் கதைச்சதில் சொன்னது அவையல் கட்டாயம் ஒரு கீரையும் ஒரு மீன் அவையல்ட வீட்டில் இறைச்சி அதிகள் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. மீன் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் அவையண்ட உணவில் சேர்க்குற மாதிரி இருக்கணும். அதுக்காக நாங்கள் ஒரு பெரிய மீன் வாங்கியிருக்கோம். இந்த மீனுக்கு என்ன பேரண்டு கூட தெரியா இங்கே கொடுத்த வெட்டிட்டு கொண்டு போய் இப்போ மிளகரியும் வாங்கிட்டோம். எல்லாத்தையும் சேர்த்து சமைப்போம். இந்த கடல் உணவு எல்லாமே தென்பகுதியில இருந்து கொண்டு வந்து இங்கே ஒரு கடையில் விற்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதுவும் 11 மணிக்கு பிறகு தான் அந்த கடையை துறக்கிறதையும். ஆனால் தெனியாயில் இருக்கிற அதிகமான மக்கள் அங்கே காத்திருந்து அந்த கடல் உணவுகளை வாங்கிட்டு போகிறது. அந்த மீன் கடல் உணவுகள் அவைகள ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில் எவ்வளோத்துக்கு செல்வாக்கு செலுத்துது என்றதையும் எங்களால் நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரியும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரதிபாக்காண்ட வீட்டை வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த தெனியாவிலேயே பிறந்ததுல இருந்து இருக்கிறாக்கா 12-13 வருஷத்துக்கு மேலே இங்கே நீங்கள் சமைச்சு கொண்டே இருக்கிறீங்க. இந்த ஊர் இந்த சாப்பாடுகள் இங்கே இருக்கிற உணவுப் பொருட்களை கொண்டு அந்த சாப்பாடுகளை செய்கிற அக்காவால் நாங்கள் இப்போ இவோட போய் ஒரு மத்தியான சாப்பாட்டை இங்கே ஒரு வளமையான ஒரு மத்தியான சாப்பாடு எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மத்தியான சாப்பாடை சமைச்சு சாப்பிட போகிறோம். அதே மாதிரி இந்த இங்கே இருக்கிற சமையல் சாமான்கள் அதே மாதிரி என்னென்ன பொருட்கள் உபயோகிக்கணும் இதுகளை பற்றியெல்லாம் கலந்துரையாடுவோம். வாங்க. மரக்கறிகள் கூட இங்கே இருந்து கூட வர்றதா இல்லை வெளியில இருந்து வர்றதா? இந்த சைடு அப்போ இங்கே மெயினாக விளைகிற மரக்கறிகள் வந்து
இங்கே பெருசா எல்லாம் அந்த போஞ்சி கத்தரிக்கு அந்த மாதிரி கொஞ்சம் போஞ்சில மேய்க்கிறோம். பைத்தாங்க அந்த மாதிரி சின்ன கொடி நாங்க கொஞ்சம் செஞ்சா சாதாரண வரும். மற்ற மரக்கறியெல்லாம் எடுத்துட்டு தான் வரும். அதே மாதிரி மீன் அதிகள் கூட மாத்தரை அந்த பக்கத்துல இருந்து வருது. ஒவ்வொரு நாளும் நார்மலாக நீங்கள் சமைக்கிற சாப்பாடு என்றால் இப்படி 3 நேரமும் சோறு அதுகளா இல்லாட்டி வெவ்வேறு வித்தியாசம்? காலையில் ஏதாவது சாப்பாடு தோசை பகலைக்குன்னா 4 அதாவது கறி மீனோட சமைப்போம். நைட்டுக்கு நம்ம தான் ரொட்டி ஏதாவது புட்டோ ஏதாவது செஞ்சுக்கிறோம். வீட்டில் சில பேர் சோறு தான் சாப்பிடுவாங்க. 3 வேளையும் சோறு சாப்பிடுவாங்க. அடுத்த இப்போ எப்பயுமே கட்டாயம் ஒரு கீரை அதுகள் இருக்கு. கீரையும் மீனும் அதில் ஏதாவது ஒன்று கட்டாயம் இருக்கு. மீன்ன்றதான் இப்போ ஒவ்வொரு நாளும் இங்கே யார் வந்தாலும் மீன்ன்றது எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு உணவாக இறைச்சி கொஞ்சம் நம்ம எடுப்பாங்க தான். நம்ம வீட்டில் சமைக்கிறது மீன் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜம்பு எல்லாம் இதில் இதாண்டி இருக்கு. எப்பயுமே இப்படியா ஃப்ரெஷ்ஷான பழங்களை இதாண்டி இருக்க நல்லா இருக்கு. இந்த அப்படியே பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்ஸ் டீ அதுகள் எனக்கு இதுவும் ஒரு சின்ன நீர்வீழ்ச்சியை மாதிரி பேர் பண்ணி நினைக்கிறேன். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே போகுது. மழை காலத்தில் வேறு பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஊட்டு மாதிரி வந்து வந்துருக்கு. அவ்வளோது ஒரு நல்ல புளிப்பு கலந்துருக்கு. இனிக்கையில் ஃபுல்லாக ஒரு புளிப்பு கலந்து அது மாதிரி இப்போ கொஞ்சம் எதுவுமே நான் ஒரு சீதாப்பழம் ஜூஸ் குடித்தேன்ல அது இந்த மரத்தில் இருந்து அப்படியே பிடிங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பச்சோன்னு ஓடிச்சு. இந்த இந்த இப்படி ஒரு பழத்தை தான் பிடிங்க வேல் உடனே அரிச்சு தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தால் நல்ல இனிப்பு சீனியெல்லாம் போட்டு புளிப்பு இனிப்பு வேறு லெவலில் இருந்தேன்னு தான் சொல்லணும். இவண்ட வாழ்க்கை முறையை பற்றி சொல்லணுமெண்டா இது எல்லாமே நாங்கள் போனது ஒரு தோட்ட தொழிலாளர்கள்ன்ற வீட்டை. அதனால் இப்போ எல்லா வீடுமே ஒன்று கொண்டு இடைஞ்சு ஒவ்வொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி இப்போ நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டிருக்கே பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஹெல்ப் பண்ணி இவியல் சமைக்கிறத பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுத்து இப்படி ஒரு ஒன்றிணைந்த சமூகம் ஒன்றை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இங்கே இருக்கிறார்கள்ன்ற உணவு பழக்கங்களை பார்த்தோம்னா கொஞ்சம் ஹெவியான உணவுகளே உட்கொள்கிறார்களாக இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் என்ன காரணம்னு கேட்கும்போது சொன்னது என்னென்னா இப்போ தோட்ட வேலைக்கு இவியல் காலம்புற போயிட்டு பின்னேறம் மட்டும் பிறகு அதுக்கு கூட நின்று பிடிக்கக்கூடிய உணவுகள்ன்றதான் இவையல் மெயினாக இவையல்ன்ற உணவுகளை தாக்கம் செலுத்தி கொண்டு வந்திருக்கு. அதுலேயும் இன்னொன்று என்னென்னா இவையல் காலம்புற சமைச்சிட்டு சில வேளை அதையே மத்தியானம் இரவு 3 வேளையும் உண்ணக்கூடியதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இவையல்ட உணவு கலாச்சாரத்தில். தங்களுக்கு சுற்றுச்சூழலில் என்னென்ன கிடைக்குதோ அதுகளை எவ்வளோத்துக்கு உபயோகிக்கலுமோ அவ்வளோத்துக்கு உபயோகிச்சு கொண்டிருந்தவன். உதாரணமாக நாங்கள் வந்த உடனே எங்களுக்கு அந்தந்த சீதாப்பழம் இருக்கட்டும் இல்லாட்டி இந்த பொலசன்னு சொல்கிற சின்ன பலாக்கை இதுகள் எல்லாம் அந்தந்த தோட்டங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அதுகளை கொண்டு தங்களோட உணவுகளை மாற்றி அமைச்சு கொண்டு வந்து கொண்டு இருந்திருக்கணும். அதே மாதிரி இப்போ இவியல் கன நேரம் உணவு சமைக்கிறதுக்கு செலவழிக்கிறதுல எல்லாம் குறைவாக இருக்குன்றதை இந்த மீன் கறியை வச்சுக்கொண்டு எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இப்போ ஜாழ்ப்பாணத்துலேயோ ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விதமாக இந்த மீன் கறி வச்சு கொண்டிருப்போம். இவியல் என்ன செய்யணும்னா மீன் துண்டுகளை வெட்டிட்டு வந்ததை நல்லா கழுவிட்டு அதுகளுக்கு தேவையான மசாலாக்கள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிரட்டிட்டு ஒரு மண் சட்டியில் ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை போட்டு கடுகை தாளிச்சுட்டு அவ்வளோத்தையும் ஒரே அடியாக போட்டு வெங்காயம் தாளிச்சுட்டு இந்த பிரட்டி வச்சிருக்கிற மீன்களை அப்படியே போட்டு மூடி வைக்கணும். அப்போ இது ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள இந்த மீன் குழம்பு முழுவதையும் செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இது மீன் குழம்புக்கு மட்டும் பொருந்தில்லை, வேண்ட எல்லா கறிகளுமே இப்படி எவ்வளவு குயிக்காக செய்யலுமோ அவ்வளோ குயிக்காக செய்யக்கூடிய முறையிலேயே பின்பற்றினதான் அங்கே இருக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு.
ஏன் இதன் அவையல்கிட்ட கேட்க இப்போ இந்த சமையல் வேலைகளுக்கு நேரம் ஒதுக்கலாமே இருக்குது. அதனால் எப்படி இலகுவாக ஒரே டைமில் கறிகளை வைக்கலுமோ அதுக்கான ஒரு அடாப்டேஷன் இந்த தினியாய பிரதேசத்தில் வடிவாக காணக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அக்காங்களுக்கு ஒரு பெரிய விருந்தே வைக்கிற அளவுக்கு செய்துட்டா. நன்றி அக்கா. இப்போ என்னென்ன செய்திருக்கிற? சோப்பரிசி சோறு சமைச்சு, இது அம்பரல்லாங்க கறி வச்சு, கீரை சுண்டி, கீரை மீன் ஆக்கியிருக்கேன், பருப்பு பெரட்டு நாப்பில் பண்ணி, பீக்கங்காய் பால் காக்கி, இது பொலசுல ஒன்று செஞ்சு பொரிச்சு பப்படத்துக்கு பதிலாக நானே இந்த இதுதான் இப்படி இந்த பொலசுல இப்படி சிப் மாதிரி எல்லாம் செய்யலாம்னு பார்த்துருக்கிறேன். நன்றி அக்கா. இப்போ நார்மலாகவே இங்கே ஒரு மத்தியான சாப்பாடுண்டேக்க எத்தனை கறி இப்போ ஒரு பழமையான ஒரு 4 நாள் வேக்கண்டா எத்தனை கறிகள் அப்படி வரும்? ஒரு 4 கறி அப்படி நார்மலா செய்யணும். மெயினா இங்க எல்லாருமே இந்த சோறு, சிவபரிசி சோறு. அதே மாதிரி பருப்பு இப்ப ஒவ்வொரு நாளும் காய்ச்சறதா எந்த சமைச்சாலும் அந்த பருப்பு உண்டு இங்க செய்யுது. அதே மாதிரி அம்பரலங்கா எல்லாம் கடையில இல்ல, இதெல்லாம் இங்கே எங்களை சுற்றி இருக்க தோட்டங்கள்ல இருக்கு. அதே மாதிரி பொலசும் புடிங்கி அதே மாதிரி நாங்க முதல் குடிச்சாங்களே என்ன சீதாப்பழ ஜூஸ், அது கூட தோட்ட பின்னிக்கு இருக்க மரங்கள்ல கொஞ்சம் தேடினா இங்கே தோட்டத்துக்குள்ளே எடுக்கல. அப்ப இப்ப ஒரு மத்தியான சாப்பாடு வளமையா வரைக்கும் அதுல கணக்க எங்கட பிரதேசங்கள்ல இருக்கிற சாமான்களையே கொண்டுட்டு 2 முடிப்பேன். மீன் எல்லாம் ஒவ்வொரு நாளும் உணவுல எடுக்கிறதா? மீன் முட்டை எடுக்கிறது, இறைச்சி கொஞ்சம் குறைவா எப்படி கீரை ஒன்றும் மீன் ஏதாவது ஒன்று கட்டாயம் கீரையும் மீன் கட்டாயமா ஒவ்வொரு தண்ணி. ஓகே. இப்ப மத்தியானம் இப்படி காலம்பரையும் இரவுகள்லயும் எப்படி கூடின ஆக்கள் இங்க சாப்பிடுறது? காலம்பரை கூடின சில பேர் சோறு தான் சாப்பிடுவாங்க. சில பேர் 3 நேரம் சோறு கொஞ்சம் அது நம்ம சோறு சம்பல் ஒன்று செஞ்சு கருவாடு பொரிச்சு அப்படி சாப்பிடுவோம். இல்லாட்டி தோசை கொஞ்சம் ஊற்றுவோம், இடியாப்பம் அந்த மாதிரி. அதே மாதிரி நைட்டுக்கு நம்ம செய்வோம் தோசையோ ரொட்டி பால் அந்த மாதிரி ஏதாவது எடுப்போம் நூற்று. ஆனா சோறு கொஞ்சம் பகல் சமைச்சது மிஞ்சி தானே சேர்த்து சாப்பிடுறேன். நம்மளோட தங்கச்செல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பால் சாப்பிட சோறு கட்டாயம். இப்ப நீங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு சமைக்க வேண்டி வருது? நாங்க வீட்டுல உள்ளவங்களும் சேர்த்து 9 பேருக்கு ஒவ்வொரு நாளும் சமைக்கிற காலம்பரை மத்தியானம் இரவு சரியா 10 பேரும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரதீபாக்க கணக்கு கறிகளோட செய்திருக்கிறேன். அவ சொன்ன என்னென்னா நார்மலா ஒவ்வொரு நாளுமே 4 கறிகள் தான் மேக்சிமம் வீடுகளில் செய்கிறது. 4 கறி அல்லது 3 கறி. இப்போ நாங்கள் வந்திருக்கோடைய எங்களுக்கு ஒரு 5 கறி வந்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா முதலாவது நான் இதில் சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன் இந்த பொலஸ் பொரியல். ஏன்னா வளமையாக இது வரைக்கும் நான் இப்படி இந்த பொலஸ் பொரிச்சு சாப்பிடல, பின்னாடி கேமராமேனும் இருந்து சாப்பிடலன்னு தான் சொல்கிறேன். பஜ்ஜி மாவு கேட்கணும் உள்ள அது இந்த பொலசை உள்ள அவிச்சிட்டு அதுக்கு பிறகு பொரிச்சிருக்கோடையா அந்த நல்லா அவிஞ்சு இருக்கா, நல்லா வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. இது முக்கியமாக இந்த சின்ன பிள்ளைகள் பிரதிபாக்கான்னு சொன்னால் அவன் இந்த குழந்தை பிள்ளை 8 வயசு பிள்ளை ஒன்றும் 4 வயசு பிள்ளை ஒன்றும் இருக்குது. அவைகளுக்கு இந்த பொலஸ் சரியாக பிடிக்க வேண்டும். ஏன் எனக்கு தெரியுமே, என்ன எனக்கு நல்லா பிடிச்சிருக்கேன். நானும் ஒரு குழந்தை தான். நான் சாப்பிடுவேன். முதலாவது குத்தாச்சு சோறு கொஞ்சமாக தான் இருக்கும். என்ன கணக்கு கறி இருக்குது. இப்போ வந்து என்ன அம்பரலாங்க அப்படி இவையில் கணக்கு உணவுகள் இந்த சுற்றாடலில் இருக்கிற என்ன கிடைக்குமோ அதுகளில் இருந்து எடுத்து செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அந்த கட்டாயம் இவையில் ஒவ்வொரு நாள் மத்தியான உணவுகள்லையும் இந்த ஒரு கீரையோ இல்லாட்டி மீன் அப்படி கிடைக்கும். மீன் இங்கே கிடைக்காட்டியும் மாத்தரை கோல் அந்த பக்கத்துலேருந்து ஒரு 10 கோல் இங்கே ஒரு கடையில் வந்து நாங்கள் வாங்கின இடத்த பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல வந்து விற்கிறவன்
அப்போ அவைகள் வர்றதுக்கு முதலே அங்கே எக்கச்சக்கமான ஆட்கள் தொடங்கிங்க பருப்பு ஆட்கள் நின்று அதை வாங்கிட்டு போகிறத கவனிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. முதலாவது இந்த மீன் பார்த்தீங்கன்னா அந்த கேக் துண்டு மாதிரி ஸ்லைஸாக வருது. சாப்பிட்டு பார்ப்போம். ஐஸுக்குள்ள வச்சு வந்தாலும் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்கும். அதே மாதிரி அந்த மசாலாக்களுக்கு தான் இவைகள் போட்டது, அது மீனுக்கு உள்ளே மட்டும் நல்லா அந்த அவைகள் கொஞ்சம் ஊற வச்சவ அந்த ஊற வச்சதோடு சேர்ந்து நல்லா உள்ளே போயிருக்கு. அப்போ சாப்பிடுவோம் அது அந்த ஃப்ளேவர் கடைசி மட்டும் வருது. இப்போ நடுத்துண்டா பார்த்தீங்களா ஈஸியாக பிய்யுது, அந்த நடுத்துண்டு மட்டும் அந்த மசாலாக்கு அந்த ஃப்ளேவர் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாய் இங்கே என்னென்னா ஏறி வந்த பாதையிலேயே பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எல்லாம் நல்ல ஒரு சரிவான பாதை ஏறி எல்லாம் வரணும். அப்போ இங்கே இருக்காங்களுக்கு கூட அந்த மனித வலி அதிகளுக்காக கூட சக்தி வேணும். இப்படி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உழைப்பு இருக்குது, ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, மீனாக கொஞ்சம் ப்ரோட்டீன் கீரையில் இருக்குது, அம்பரலங்க, இப்படி எல்லா சத்துக்களும் சேர்ந்து ஒரு நிறை உணவாக இது இங்கே இருக்க செய்கிற ஆட்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் அவைகளுக்கு தெரியாமையே அவைகள் ஒரு நிறை உணவை க்ரியேட் பண்ண தொடங்கியிருந்தேன். இப்போ இங்கே இருக்க எந்த வீட்டில் போனீங்கன்னாலும் மத்தியானம் ஒரு 3 கறியோட கட்டாயம் ஒரு கீரை சேர்த்து ஒரு சிவத்த பச்சை அரிசி சோறாக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா ஒரு வீட்டு சாப்பாடு, அதுவும் அந்த ஊருண்ட கல்ச்சர் அதுகளை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு வீட்டு சாப்பாடு நல்ல டேஸ்டான சாப்பாடாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த தெனியாய தோட்டத்தில் இருக்க ஒரு அக்காண்டு வீட்டை வந்து நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு. இதே மாதிரி அடுத்ததான் நாங்கள் எந்த இடத்துக்கு போகிறோம்ன்றதை பார்க்குறதுக்கு மறக்காமல் எங்களோட இணைஞ்சிருங்க. பார்த்தீங்கன்னா முதலாவது இந்த தெனியாய தோட்ட பிரதேசத்துக்குள்ளே இருக்கிற அக்காண்ட வீட்டை வந்து முடிக்கிற இந்த முதலாவது முடிஞ்சு மலையேறி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ போய கேம் இப்படி தான் போனாங்க. இப்போ வர்றேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். நாங்கள் இதை மாதிரி இலங்கையில் ஒரு 30 பிரதேசங்களை தெரிவு செய்து அந்த 30 பிரதேசத்துக்கும் போய், அதாவது இலங்கை முழுவதும் எல்லா இடத்துக்கும் போய் அவையண்ட வாழ்வியல் எப்படி அவையண்ட உணவினை மாற்றுதுன்றதை ஒரு காணொலியாக போட போகிறோம். இது வரைக்கும் மேலும் உங்களுக்கு தெரியணுமெண்டா கீழே இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சிவா. பாய். கேமராக்கு பின்னாடி ஜோன்.